ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மரபு தொடர் வரிசை பார்க்கலாம். ஓகேவா? டிஎன்பிசியில் இந்த வாட்டி எல்லாமே அவுட் ஆஃப் போர்ஷன் போர்ஷன்ங்கிறத தாண்டி நம்மளுக்கு தெரியாததா நிறையா கேட்டுட்டாங்க. கரெக்டாக? அதனால் ஆத்தரைஸ்டு புக் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ மரபு தொடர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இது ஆனாவனா காஞ்ஞாச்சானா அதை வச்சுலாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது முடித்தா போதும். ஒரு 20 நாளில் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகேவா? டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இதை கேளுங்க. இதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லுமே நான் முடிச்சு கொடுத்துருவேன் மரபு தொடர். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? மரபு தொடர் அகர வரிசைப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அகட விகடம். அகட விகடம்னா என்னதுன்னா தந்திரம், தட்டு மாற்று. அகட விகடம்னா என்னது? தந்திரம், தட்டு மாற்று. இது இந்த வாட்டி டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கடுத்து அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல். அதான் அகலக்கால் வைக்கிறதுன்னு அர்த்தம். அக்கறை பச்சை அப்படின்னா தூரத்து பச்சை, பொய் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கறைக்கு இக்கறை பச்சைன்னு சொல்லுவோமா? பொய் தோற்றம். அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று தொடர்பு. அக்கு தொக்குன்னா என்னது? தொடர்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒட்டுப்பற்று தொடர்பு. அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்குமே அடங்காமல் இருக்கிறவன். அதுக்கடுத்து அடரடி படரடி. இந்த வாட்டி கேட்டிருந்தாங்களா? பெருங்குழப்பம். இதெல்லாம் நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அடாத்துடி. அடாத்துடினா தீம்பு, தீஞ்செயல். அடா பிடினா கொடுஞ்செயல். பிடிக்கிறது கொடுமையானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கொடுஞ்செயல். அடா துடி. துடினா என்னது? தீம்பு, தீஞ்செயல். அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கடி. அது நம்மளுக்கு தெரியும். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடிச்சான் பிடிச்சான்னு போகிறாங்க அப்படி சொல்லுவாங்களா? மேலே விழுந்து எந்திரிச்சு போகிறாங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடிதடி பிடிதடி அப்படின்னா சண்டை போடுறது. நம்மளுக்கு தெரியும். அடிதடி அடிதடி போடுறது. அடிதண்டம் பிடித்தண்டம் அப்படின்னா தண்டம்னா என்னதுன்னா பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? முழுமையாக வசப்பட்ட பொருள். அடிப்படி அடியடியாக. அடியடினா ஒவ்வொரு அடியடியாக, தலைமுறை தலைமுறையாக. அதுக்கடுத்து அடுக்கடுக்கா, அப்போ வரிசை வரிசையாக. அதுக்கடுத்து அடுக்கு குலைதல். குலைதல்னா என்னதுன்னா நிலை அழிஞ்சு போகிறது, குலைஞ்சு போகிறது சொல்லுவாங்களா? அதோட நிலையிலேருந்து அது அழிஞ்சு போயிடுது. அதுக்கடுத்து அண்டப்புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். இது அண்டப்புழுகன் ஆகாசப்புழுகன் பொய் சொல்கிறவங்கள சொல்லுவாங்க தெரியுமா? பெருந்தீயன். அதுக்கடுத்து அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குறது, அமளி பண்ணுறது. அதுக்கடுத்து அமுது குத்துதல். அமுது குத்துதல்னா உரைமோர் பாலில் ஊற்றுதலை தான் அமுது குத்துதல்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, முன்னாடி காலத்தில் இருந்திருக்கும் போல். இதெல்லாம் சும்மா கேட்டு வச்சாலே போதும், நம்மளுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அமுது குத்துதல்னா என்னது? உரைமோர் பாலில் ஊற்றுதல். அடுத்து அரங்கேற்றுதல் அப்படின்னா புதுநூல், நடனம் முதலியவற்றை முதன்முறையாக அவையில் ஏற்கச் செய்தல். அரங்கேற்றம் பண்ணுதல் சொல்லுவாங்கள்ல, அதான். அதுக்கடுத்து அரட்டல் புரட்டல் அப்படின்னா அரட்டல் புரட்டல்னா இப்போ ஒருத்தருக்கு அதிகமாக வயிறு வலிக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப வலிக்கு சொல்லுவாங்களா? அதுதான் அரட்டல் புரட்டல்னா. நோய் முற்றலால் நிகழும் வலி. அரட்டல் புரட்டலாக வலிக்குது அப்படி சொல்லுவாங்களா? தான். அதுக்கடுத்து அரிப்பறித்தல் அப்படின்னா அரிக்கிறது, அரிப்பறித்தல். கொளித்து கொடுத்தல், கொளித்து தொடுத்தல். அழிப்பறித்தல் என்னது? கொளித்து தொடுத்தல், கொளி தொடுத்தல், கொளி தொடுத்தல். ஓகேவா? அது நல்லா பார்த்துக்கோங்க. அரிப்பறித்தல்னா கொளி தொடுத்தல். அதுக்கடுத்து அரைகுலைய, அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாக. அரைக்குலைய தலைக்குலைய பாதி பாதியாக, அதாவது வேமா பண்ணுறது, மிக்க விரைவாக. அதுக்கடுத்து அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமல் இருக்கிறது. அரைப்படிப்பு அப்படின்னா நிரம்ப கல்வி, நிரம்பா கல்வி. சாரி, அரைப்படிப்புனா நிரம்பா கல்வி. அரை மனிதன் அப்படின்னா அவனோட மதிப்பு குறைந்தவன், அரை மனிதன். ஆடையெல்லாம் அரை மனிதன் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க தெரியுமா? மதிப்பு குறைந்தவன். அதுக்கடுத்து அலக்கலக்காய், அலக்கலக்காக அப்படின்னா தனித்தனியாக வைக்கிறது. அதுக்கடுத்து அலக்கழித்தல், அலைக்கழித்தல் அப்படின்னா அலைந்து வருதல், கெடுத்தல், அலைக்கழித்தல். ஓகேவா? அதுக்கடுத்து அலைக்குலை ஆக்குதல் அப்படின்னா நிலை குலைய செய்கிறது. அலைக்குலை ஆக்குதல் அப்படின்னா நிலக்குலைய செய்கிறது. அள்ளு சில்லு படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அள்ளு சில்லு படுதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதை செய்கிறது, கெடுதல். ஓகேவா? அள்ளும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும். அல்லோல கல்லோலம், ஆரவாரம். ஓல ஓலன்னா சவுண்டு வரும்ல, ஓனா சவுண்டு தானே குறிக்கும். அல்லோல கல்லோலன்னா ஆரவாரத்தை வச்சுக்கோங்க. அவசர கொடுக்கைனா பதற்றக்காரன். அதுக்கடுத்து அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருள்லேருந்து எடுத்து கொடுக்குறது. ஒரு இதை அவிழ்த்து கொடுக்கறது, சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். ஓகேவா? அதுக்கடுத்து அழித்தளித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். அதுக்கடுத்து அழிச்சு அழிச்சு, அதான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப. அழி வழக்கு. அழினா வீண் வழக்கு. அழினா என்னது? வீண் வச்சுக்கோங்க, வீண் வழக்கு. அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்கிறவன். கல்லன்னாலே ஒரு பாசாங்கு செய்கிறவன் வச்சுக்கோங்க. அழுமூஞ்சி அப்படின்னா அழுமூஞ்சினா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. பொலிவற்ற முகம் உள்ளவன். கரெக்டாக?
அதுக்கடுத்து வந்து அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல், முறுமுறுத்தல். அளப்பிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அளப்பளத்தல், முறுமுறுத்தல். அளப்பளத்தல்னா அளப்புதல் கூட நம்ம போட்டுருவோம். ஆனா முறுமுறுத்தல், முறுமுறுத்தல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். அறிதல் அப்படின்னு வந்துருச்சு அதுலயேவும். அதை வச்சு எடுத்துடலாம். அதுக்கடுத்து அளவளவா அள அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுறது. அளாவுறது பேசுறது. அளவளாவுதல் கலந்து பேசுதல். அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்கிறது. அளவுபடுத்துறது ஒன்று ஒரு இதை அளவுபடுத்துறது. இவ்வளோ அளவு போதும் அப்படி சொல்லுவோம்ல அது. அதுக்கடுத்து அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடை. அல்லாடி தள்ளாடி நடந்து போவாங்கன்னு சொல்லுவாங்களா அது. அதுக்கடுத்து அள்ளி கொடுத்தல் அப்படின்னா மிக சம்பாதித்தல். ரொம்ப சம்பாதிச்சா அள்ளி கொடுத்துருவாங்களா அதுதான். அதுக்கடுத்து அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல். இப்போ துள்ளிக்கிட்டு வராது அப்படி சொல்லுவாங்களா, ரொம்ப கோவமாக இருக்கிறவங்கள சொல்லுவாங்க தெரியுமா, சண்டை போடுறப்போ அதான். அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல். அதுக்கடுத்து அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். ஓகேவா? அள்ளி விடுதல் அப்படின்னா அள்ளி விடு, நல்லா அள்ளி விடு அப்படி சொல்லுவோம்ல, ஏராளமாக கொடுக்கறது. அதுக்கடுத்து வந்து அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து, அறக்க பறக்க விரைவா. ஓகேவா? அதுக்கடுத்து அறம் பாடுதல் அப்படின்னா தீஞ்சோர் பட்டு தீப்பயனுண்டாக பாடுதல். அறம் பாடுதல். பாடுதல் பாடுதல் வச்சு எடுத்துடலாம். அறம்னா என்னதுன்னா தீஞ்சோர் பட்டு தீப்பயன் உண்டாக பாடுதல். ஓகேவா? அரித்துயில். அரினா யோகம்னு வச்சுக்கோங்க. துயில்னா நித்திரை. யோக நித்திரை. ஓகேவா? அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம், பழக்கம். அதுக்கடுத்து அறிவறிவாக, விளக்கமாக, அறிவாக, அதாவது அறிவறிவாக, விளக்கமாக. அதுக்கடுத்து இந்த தீரங்கிறது கீழே வரும். தீர அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வர்றது. அறுதியிடுறது பேசி முடிச்சிடுறது. ஓகேவா? தீர்மானித்தல் அந்த மாதிரி. அதுக்கடுத்து அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அதுக்கடுத்து அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்குற பொருள். அறுப்பு சுகம் ஜீவனாம்சம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அது டைவர்ஸுக்குல. ஓகே. சாரி இது. அறுப்பு சுகம்னா என்னது? விதவைக்கு கொடுக்கும் பொருள். ஓகேவா? அதுக்கடுத்து அறைகூவல் அப்படின்னா ஆ போரு போருக்கலைத்தல். அறைகூவல் விடுதல் சொல்லுவாங்கல்ல அந்த தான். அதுக்கடுத்து அறைமுறையிடுதல் அப்படின்னா குறை தெரிவிக்கிறது. அறைமுறையிடுதல். முறையிடுதல்னா குறை சொல்றது. அவங்களோட குறையை வந்து போய் சொல்றது. அதுக்கடுத்து அற்றுப்போதல் அப்படின்னா முழுவதும் ஒழிதல். அத்துப்போச்சு, உறவு அத்துப்போச்சு சொல்லுவாங்களா, முழுவதும் ஒழிதல். இடைமறித்தல். அற்றுப்போதல்னா என்னது? இடைமறித்தல். சாரி, இடைமுறித்தல். இடைமுறிதல். இடைமுறிதல் அதாவது இடையிலே முறிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல அதான். இடைமுறிதல், முழுவதும் ஒழிதல். ஓகேவா? இப்போ ஒரு தடவை ஃபுல்லாக மட்டும் ரீட் மட்டும் பண்ணிடுறேன். ஓகேவா? அகடவிடம்னா என்னது? தந்திரம், தட்டு மாற்று. அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல். அக்கறை பச்சைனா பொய் தோற்றம், தூரத்து பச்சை. அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று, தொடர்பு. அடங்காப்பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவன். அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அடாத்துடி அப்படின்னா தீம்பு தீஞ்செயல். அடாப்பிடினா கொடுஞ்செயல். அடிக்கொருக்கால் அடிக்கடி. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடிதடி அடிதடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை. அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா பொருள். பொருள்னு மட்டும் யாக வச்சுக்கோங்க. முழுமையாக வசப்பட்ட பொருள். அடியடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக. அடுக்கு குலைதல் அடுக்கு குலையல் அப்படின்னா நிலையழிதல். அண்ட அண்டப்புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குறது. அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல் அப்படின்னா என்னது? புதுநூல், நடனம் முதலியவற்றை முதன்முறையாக அவையில் ஏற்கச் செய்தல். அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நீங்கும் வழி. அரிப்பறித்தல் அப்படின்னா கொளித்தெடுத்தல். கொளித்தெடுத்தல். அதுக்கடுத்து வந்து அரைக்குலை அரைக்குறை அரைக்குலை தலைக்குலை அப்படின்னா மிக்க விரைவாக. அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமல் இருக்கிறது. அரைப்படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி. அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன். அளக்கலக்காக அப்படின்னா தனித்தனியாக. அளக்களித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அலைந்து வருந்துதல், கெடுத்தல். அதுக்கடுத்து வந்து அலை குலைத்தல் அப்படின்னா நிலை குலைய செய்கிறது. அள்ளு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும். அல்லோலம் கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அவசர கொடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருள்லேருந்து எடுத்து கொடுக்கறது. அதுக்கடுத்து வந்து அழித்து அழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். அழிவழக்கு அப்படின்னா மீன் வழக்கு. அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோன். அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகமுள்ளவன். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல், முறுமுறுத்தல். அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்த தந்திரமாய் அறிதல். அளா அளவ அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுறது. அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி தளர்ந்த நடையாய். அள்ளி கொடுத்தல் அப்படின்னா மிக சம்பாதித்தல். அள்ளி
அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல். அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாய் கொடுத்தல். அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக. அதுக்கடுத்து அறம் பாடுதல் அப்படின்னா தீஞ்சோர் தீப்பயனுண்டாக பாடுதல். அதுக்கடுத்து அரித்துயில் அப்படின்னா யோக நித்திரை. அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் பழக்கம். அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக தீர. அதுக்கடுத்து தீர அறியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல். அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அதுக்கடுத்து அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அரைக்கூவல் அப்படின்னா போரு கலைத்தல். அரைமுறை இடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல். அற்றுப்போதல் அப்படின்னா முழுவதும் ஒளிதல் இடைமுறிதல். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மட்டும் முடிச்சிருக்கோம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 20 டேஸில் வந்து இந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? இது வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்தாலும் ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் கேட்டு மட்டும் வச்சுக்கோங்க. ஒன் டைமுக்கு 2 டைம்ஸ் கேட்டு மட்டும் வச்சுக்கோங்க. அதுவே வந்து நம்ம எக்ஸாமில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துக்கும். ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திக்கலாம்.